Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 216. ஓபன் பண்ணா ஒரு எபிசோட்ல நம்ம ஆளுங்க ஸ்டார்டிங் நல்லா தான் பண்ணானுங்க, ஆனா பினிஷிங்ல கோட்டை விட்டானுங்கல்ல. சரி என்னமோ ஒண்ணு, இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்லபடியா தோத்தாச்சு அப்படின்னா ஒரு ஆளை நம்ம ஆளுங்க டீம்ல இருந்து பிக் பண்ணும்ல. அப்படி யாரை பிக் பண்ண போறான்னு எல்லாத்துக்கும் ஒரே ஆர்வம். அந்த போர்ச் புள்ளைக்கு எப்படியாச்சும் சாப்பரை இவங்க சைடு கொண்டு வந்துடணும். ஆனா அவன் என்ன பண்ணுவான், ரோபினை சூஸ் பண்ணிடுவான். ஏன்னா அவ தான் எல்லா விஷயத்தையுமே பிரில்லியண்டா பண்றான். இப்படி கூப்பிட்டோன்னு எல்லாருமே செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. மெயினா நம்ம சஞ்சய் எல்லாம் செம்ம காண்டாவான். சோ இப்ப நிக்கோ ரோபினை சூஸ் பண்ணிட்டாங்க. என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னு அந்த போர்ச்சை கத்திட்டு கிடப்பாளா. அவன் என்ன சொல்லுவான், இருக்க அவதான் ரொம்ப டேஞ்சரான ஆளு, அதனாலதான் அவளை சூஸ் பண்ணிட்டேன், நமக்கு அட்வான்டேஜா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலா இவனை அட்டாக் பண்றது நிக்கோ ரோபின் மட்டும்தான். அதனால சேஃப்டி காண்டி அந்த மூதேவி அவளை சூஸ் பண்ணிட்டான். ஆனா கேட்டதுக்கு எப்படி சமாளிக்கிறான் பாத்தீங்களா. இங்க நம்மளால எல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, எப்படியாச்சும் அடுத்த ரவுண்ட் ஜெயிச்சு உனைய திருப்பி கூட்டு வந்துருவாங்க. அவ பாட்டுக்கு பாய் சொல்லிட்டு போய் ஏற்பா. சஞ்சய் தான் பயங்கரமா தேம்பி அழுவான். ஏன்னா அவனுக்கு ரோபினை விட்டது அடிமனசு பொறாண்டு தாமா. என்ன பண்றது, மனசுக்கு பிடிக்கலனாலும் ரூல்ஸ் படி இதை பண்ணிதானே ஆகணும். ரோபின்னு எல்லாம் கத்திட்டு இருப்பாங்க. ஆனா அவ கேஷுவலா அவனுக்கு கண்ணில் மாட்டி இருக்க மாதிரியே வாங்கி மாட்டிட்டு எப்படி நல்லா இருக்கான்னு கேப்பா. அவனுக்கு சூப்பர் அப்படி இப்படின்னு அவளை பயங்கரமா பாராட்டினவன இங்க போர்ச்சுக்கு பொறாமையாவும். என்ன இவ இவ்வளவு பாப்புலரா இருக்கான்னு, என்ன ரோபின் இவ்வளவு கேஷுவலா இருக்கான்னு நம்மளுக்குமே செம்மையா ஷாக் ஆகுமா. ஜோரோ பார்த்துட்டு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவ மேல நம்பிக்கை இல்ல, இப்ப அது ப்ரூவ் ஆயிருச்சு பாத்தியாமா, அட லூசு பையலேன்னு நம்பி திட்டுவா. ஏன்னா இவங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் அவ போயிருக்காளாமா. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறான்பா. சஞ்சய் எல்லாம் பார்த்துட்டு என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் அடுத்த ரவுண்டு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு அவளை திருப்பி கொண்டு வந்தே தீருவேன்னு ஒத்த கால்ல நிப்பான். உடனே லூஃபி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நான் ரெடி, வாங்கல அடிச்சு நவுத்துறேன் வாங்கலேம்பா. நமி தெளிவா சொல்லிடுவா, மூலகட்ட மூதேவி செகண்ட் ரவுண்ட் எல்லாம் நீ விளையாட போறதில்ல, உனக்கு அடுத்து தேர்ட் ரவுண்டும்பா. முதல்ல ரூல்ஸ படிடா, ஏன்டா அப்படி உசுர வாங்கிட்டு இருக்கேன்பா. சரிப்பா சியர் பண்றது என்னோட டியூட்டி தானே, ஃப்ரீயா விடுங்கம்பா. இப்ப என்னன்னா ரவுண்ட் 2க்கு இவங்க கிட்ட மொத்தமாவே 5 பேர் தான் இருக்காங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பயங்கரமான டிஸ்கஷன். அதை பார்த்த அந்த வில்ல பயலுக்கு செம ஹாப்பி. ஏன்னா முக்கியமா டிஃபென்ஸுக்குன்னு இருந்த ஒரு மெம்பரை இப்ப அவங்க டீம் இழந்துட்டாங்க. இனிமேட் இனி எல்லாம் எவனாலையும் தடுக்கவே முடியாது. அடுத்த ரவுண்ட் எல்லாத்துக்குமே சங்குதாங்கிற மாதிரி சொல்லி வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அடுத்த ரவுண்டு என்னன்னா ஒரு கிளிஃபுக்கு கூட்டு போவாங்களா. அந்த பக்கமா பார்த்தா இவங்க விளையாட வேண்டிய இடம் இருக்கும். உடனே நேரா அங்க போவாங்க. இங்க தான் ரவுண்ட் 2 நடக்க போகுது. இந்த காம்படிஷனோட பேரு 6on6 குரூப். ஆனா என்ன பண்றது, ரோபின் இல்லாதனால இவங்க டீம்ல மொத்தமே 5 பேர் தான் இருக்காங்க. அப்படித்தான் இவங்க விளையாண்டாவணும், வேற வழியே இல்ல. இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். எப்படின்னா ரெட் லைட் கிரீன் லைட் கேம் மாதிரி. அதான் ஸ்குவிட் கேம்ல அந்த பொம்மை கூட விளையாண்டாங்களே அந்த கேம் மாதிரி. அவங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது யாருமே அசையக்கூடாது. இன்கேஸ் யாராச்சும் அசைஞ்சாங்கன்னா அவங்க டிஸ்குவாலிஃபைடு. யாரு போய் ஃபர்ஸ்ட் அந்த பெரியவரை தொட்டு ஸ்டாப் லைட்னு சொல்றாங்களோ அவங்க தான் வின்னர். அண்ட் இன்னொன்னு சொல்லிடுவான், இப்படி எல்லாம் சிம்பிளா சொன்னதுனால இது குழந்தை கேம் எல்லாம் கிடையாது, எல்லாம் மைண்ட்ல ஒழுங்கா ஏத்தி வச்சுக்கோங்க. இது பைரட் வெர்ஷன் ரெட் லைட் கிரீன் லைட். அதனால இந்த கேம்ல ஜெயிக்க எந்த வெப்பனை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு தடையுமே இல்லன்னு சொல்லுவான். எல்லாம் முழிப்பாங்க. சரி இப்ப ஃபர்ஸ்ட் நிக்கிறது நம்ம டீம் தான், அடுத்து ரெண்டாவது அந்த பக்கமா நிக்கிறது அந்த வில்லப்பாலை டீம். எல்லாம் வழக்கம் போல கெடா மாடுகளா வந்து நிப்பானுங்க. அதுலயே அப்படியே வந்து நின்னுட்டு ஒரு சிரிப்பானுங்க. மண்டையிலேயே நெருக்குன்னு கொட்டணும் போல தோணும், ஆனா கொட்ட முடியாது. என்ன பண்றது, இதுல வேற அவனுங்க நம்மளுகளை பார்த்து இந்த டைம் உங்களை விட மாட்டோம், நசுக்கிடுவோம், பிதிக்கிடுவோம், நச்சிருவோன்னு பயங்கர வெறியோட பேசிட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம லூஃபி தின்னுகிட்டே ஆமா அந்த வயசானவர் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேப்பான். அதான் அந்த டோன் சீட்டு, அவரு தான் இப்ப ஸ்டாப் லைட்டா விளையாட போறாரு. அந்த ஆளுக்கு என்ன ஹைட் என்ன பயம், ஆனா அவரை மேல வச்சு வர்ணிச்சு தள்ளிட்டு நேரா அந்த மலையோட உச்சியில கொண்டு போய் விட்டுருவானுங்க. இப்ப நம்ம ஆளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த வயசானவர் வந்து ரொம்ப நல்லவர், இந்த பக்கம் அந்த பக்கம்னு சாய மாட்டாரு, அதனால பஞ்சாயத்து இல்ல. இதே அவனுக்கு ஆளுகள்ல எவனாச்சும் மேல இருந்திருந்தா அவ்வளவுதான். அந்த ஃபாக்ஸி ஆளுக என்னதான் ஆட்டம் போட்டாலும் நான் பாக்கலன்னு சொல்லிடுவானுங்க. சைல்டிஷ் பாய்ஸ். ஆக்சுவலா இந்த வேலையை பண்ணதே அந்த லூசு பைய ஃபாக்ஸி தான். இதெல்லாம் ஓகேவா பாஸ்ன்னு கேட்டா அவன் டேய் நம்ம எல்லாம் டீப் ப்ளூ சீல போய் எத்தனை பைரட்ஸ் கூட சண்டை போட்டிருப்போம், இதெல்லாம் சப்ப மேட்ரு, இதுக்காக எல்லாம் இவ்வளவு முக்காதீங்க, எப்படி நம்ம ஜெயிச்சிருவோம்னு சொல்லுவானா. உடனே எல்லாம் அவனை பாராட்டி தள்ளுவாங்க. வழக்கம் போல பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இங்க நமி கொலை காண்டாகி கத்திட்டு இருப்பான். என்னடான்னு பார்த்தா அந்த வில்லப்பயலுக்கு ஸ்ட்ரெயிட்டான ரூட், அவனு நேரா ஓடலாம். ஆனா நம்மளுக்கு மட்டும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரூட் வளைஞ்சு போகுது. உசோப் உடனே அந்த காவாலி பைய தான் இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பான்னு சொல்லி திட்டுவானா. அதை கேட்டுட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். என்ன பார்த்து காவாலி பையன்னு சொல்றான் பான்னு பார்த்தா ரோபின் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பா. இங்க அந்த ஆங்கர் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்கன்னு சொல்லுவான். நம்மளுக்கு ஸ்டெப் சிம்பிளா இருக்கும், ஆனா அவனுங்க ஒரு ஸ்டெப்லயே காவாசி தூரம் போயிருவானுங்க போல. அந்த அளவுக்கு பெரிய ஸ்டெப், பரவாயில்லையே வேற லெவல்னு பாராட்டி தள்ளுவானா. இங்க சஞ்சய்க்கெல்லாம் கொலை வெறியாகும். இவனு அடுத்து என்னென்னலாம் பண்ண போறானுங்களோன்னு. அங்க போர்ச்சு மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பிளான் படி எல்லாத்தையுமே பண்ணலாம், அப்பதான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பா. இங்க நமி கிளம்புறதுக்கு முன்னாடியே தெளிவா எல்லாத்தையும் சொல்லிடுவா. என்னன்னா இவங்க பாதை கண்ணா பின்னாடி வளைஞ்சு போகுது. அந்த மாதிரி இடத்துல சடனா ஸ்டாப் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பேலன்ஸ்
கிடைக்க வாய்ப்பே இல்ல. இதையே ஒரு அட்வான்டேஜா எனிமீஸ் இவங்க மேல யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அவனும் சத்தம் இல்லாம கேட்பானுங்க. அதே நேரம் லூஃபி இங்க கத்திட்டு இருப்பான். அறவே காட்டு மண்டையா, ஏதாச்சும் காவாலித்தனம் பண்ணணும்னு நினைச்ச கண்டிப்பா நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன், உன்னை தூக்கி போட்டு வாயிலே மிதிப்பேன்பான். என்ன இவ்வளவு கேவலமா பேசுறான்னு ஃபர்ஸ்ட் கவலைப்படுவான். அதுக்கப்புறம் கேத்தா நான் கண்டிப்பா உள்ள புந்து கலவரத்தை உண்டு பண்ணுவேன், இதெல்லாம் எனக்கு பீஸ் ஆஃப் கேக் மாதிரி ஜாலியா பண்ணுவேன் பானா. சார் ரைட்னு சொல்லிட்டு கேம ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லி தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பானுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபாக்ஸி பைரட்ஸ் எல்லாம் வின் பண்ணாங்க. செகண்ட் ரவுண்ட்ல யாருன்னு பாப்போம்பா. அங்க அந்த ஆளு செவுத்துக்கு நேரா திரும்பிட்டு கிரீன் ரெட்னு சொல்லிட்டு இருப்பாரா. அப்போங்கும்போது இந்த வில்லப்பயலோட ஆளுங்கெல்லாம் ஒக்காமக்கா செம்ம வேகத்துல ஓடிட்டு இருப்பாங்க. அதுலயே அந்த சீட்டா தான் பயங்கர வேகம். அதுக்கு அடுத்து வர்றது ஹேம்பர்க், அதுக்கு பின்னாடி மிச்சவங்க எல்லாம் வருவாங்க. அதே நேரம் இங்க நம்மளே டீம்ல பார்த்தா ஜோரோவும் சஞ்சியும் ஒரே மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. இவ்வளவு பெரிய ரேஸ் போயிட்டு இருக்குது. இந்த டைம்ல கூட சண்டை போட்டுட்டே தான் போவானுங்க. ஏண்டா இதெல்லாம் முக்கியமா மூடிட்டு ஓடுங்கடான்னு சொன்னா கேட்கவே மாட்டானுங்க. சண்டை போட்டுட்டே தான் போவானுங்க. இங்க இருந்தாலும் கிரீன் லைட்னு சொல்லுவான்னு பார்த்தா கிரீன் லைட்னு இழுக்க ஆரம்பிச்சிருவான். இங்க லூஃபியை பார்த்துட்டு யோ லைட்டை போட்டு இந்த இழுத்தினா கண்டிப்பா ஃபியூஸ் போயிருயா, கொஞ்சம் மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே சொல்லு, இல்லன்னா நெஞ்சடைச்சு செத்துற போறேம்மா. அந்த ஆளு ரெட் லைட்டை கூட ரெட் லைட்னு இழுத்துட்டு இருக்கான். இங்க இவனுக்கு பாட்டுக்கு பிச்சுக்கிட்டு ஓடிட்டே இருப்பானுங்க. சோ ரெண்டு பேருமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்களா. அந்த இடத்துல சஞ்சியும் ஜோரோவும் காட்டுத்தனமா சண்டை போடுவானுங்க. இவனுக்கு ரெண்டு வரும் நம்ம இந்த கேமுக்கு வந்த நோக்கமே இவனுல காலி பண்ணதான். அந்த வேலையை நம்ம பிளான் பண்ண மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுவோமா. இன்னைக்கு செத்தானுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாறையை தூக்கி வீசுவானா. அப்ப அந்த பிக் பேனுங்கிறவன் ஓங்கி ஒரே அடி. இங்க உசோப்பு சாப்பர்னு எல்லாம் அதை பார்த்துட்டு கத்துவாங்க, டேய் பஞ்சாயத்து கல்லு வருதுன்னு. அம்மியா அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம பாட்டுக்கு போவான். இங்க அவர் இழுன்னு இழுத்தவரு இன்னும் சொல்லி முடியல. அதே நேரம் இங்க அவனுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தானுங்கல்ல, திடீர்னு மேல இருந்து ஒரு கல்லு இவ்வளவு பெருசுக்கு வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிப்பானுங்க. அங்க அவனுக்கு சந்தோஷம், அவ்வளவுதான் இவனுக்கு சொல்லி முடிஞ்சானுங்கன்னு. அப்படி கரெக்டா நம்மளுக்கு மேல கல்லு வந்து விழும் போது அந்த பெரியவர் ஸ்டாப் சொல்லிட்டு திரும்பிடுவாரு. அவ்வளவுதான் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிப்பாங்க. இங்க ஜோரோ ஒரு வெட்டு, சஞ்சி ஒரு மிதி, அந்த பாறையே ரெண்டு துண்டா போயிடும். அதுவும் சும்மா போனா பரவாயில்ல, எவன் தூக்கிட்டு வீசினானுங்களோ அவனுக்கு மேலேயே சஞ்சி மீச்சல போய் ஒரே அடி. அப்படியே அந்த பாறையோட பாறையா தண்ணிக்குள்ள போய் பர்த்தனே விழுவானுங்க. இங்க அந்த பெரியவரை அவனுக்கு அசையறத பார்த்ததுனால அவனுக்கு அவுட் நேருவாரு. பின்ன அத்தா தண்டி கல்லு வந்து அடிக்கும் போது அசையாமையா நிக்க முடியும். லூஃபி எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா ஜோரோ சஞ்சி மாஸ் காட்டிட்டீங்கம்மா. உடனே அந்த ஃபாக்ஸி இவனுக்கு போனா போயிட்டு போறானுங்க. இப்போதைக்கு நமக்கு தேவை வின் பண்றது மட்டும்தான், அத மத்தவங்க பாத்துக்குவாங்க, எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு இருப்பானா. அண்ணன் பார்த்து இவங்க மூணு பேத்தையும் காட்டுறாங்க. எப்படியா அடிச்சு பிடிச்சு வேகமா மேல வந்தாச்சு. ஆனா இப்ப அந்த பெரியவர் பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிப்பானுங்க. இங்க நமி அப்படியே முழிச்சுட்டு இருப்பா. ஏன்னா இப்போதைக்கு இவங்களோட ஒரே ஹோப்பு நம்ம ஜோரோவும் சஞ்சியை மட்டும்தான். அந்த கல்லை வெட்டி அடிச்சு தெரிய விட்டானுங்கல்ல, அந்த போஸ்ல அப்படியே இருக்கானுங்க. மறுபடியும் அந்த பெரிய ஒரு ரெட் லைட் கிரீன் லைட்னு ஆரம்பிச்ச உடனே இவங்க அடிச்சு பிடிச்சு வேகமா ஓடுவாங்க. அந்த வில்லப்பலிலும் வேற லெவல் கொலவெறியில வருவானுங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபாக்ஸி பைரட்டோட டீமும் ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டானுங்க. இப்படி போனா கண்டிப்பா நம்மளுக்கு ஜெயிக்க வாய்ப்பே இல்ல, அதனால விடக்கூடாதுன்னு சொல்லி வெறியோட ஓடுவாங்க. அங்க ஃபாக்ஸி பைரட் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஏன்னா இந்த மேட்ச்ல ஜெயிச்சாங்கன்னா அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்க நம்ம லூஃபி கமான் கமான் உங்களால முடியும்னு சேர பண்ணுவான். ஆனா அந்த வில்லப்பைய நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போன்னு வில்லத்தனமா அவன் சொல்றதோட எல்லாம் அடிச்சு பிடிச்சு வேகமா மேல ஓடிட்டு இருக்காங்க. ஆனா என்ன அந்த வில்லப்பல் ஆளுங்க எல்லாம் முன்னாடி ஓடிட்டு இருப்பாங்க, நம்ம ஆளுங்க பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனுங்க பார்த்தா ஸ்ட்ரைட், நம்ம ஆளுங்க பார்த்தா வளைஞ்சு போகுது. அதனால தான் ரொம்ப டிலே ஆகுது. அந்த டைம் பார்த்தா ஜோரோ அங்க பேன்னு நின்னுட்டு இருப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, இவனுக்கு பாதியிலேயே ஸ்டாப் ஆயிருச்சு. அதனால என்ன பண்ணலான்ட்டு அப்படியே பேன்னு நிப்பானா. சஞ்சி பிடிச்சு வண்டியா திட்டுவான், ஏன்டா இவ்வளவு ஓப்பனான இடத்துல கூட உனக்கு கண்ணு தெரியலையா, பேன்னு நின்னுட்டு இருக்க, அவனுங்க பாரு போயிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அப்பதான் சஞ்சி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். என்னன்னா இப்படியே இவங்க சுத்தி போனாங்கன்னா கண்டிப்பா அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே இடையில போனானுங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதனால என்ன பண்ணுவான், டைரக்டா ஆப்போசிட்ல இருக்க கல்லு எல்லாத்துலயுமே ஜம்ப் பண்ணி போவான். அவன் குதிக்க அது எல்லாமே அப்படியே உடஞ்சு விழும். ஆனாலும் நம்மளால ஜஸ்ட் மிஸ்ல ஜம்ப் பண்ணி அப்படியே போய் சேர்ந்துட்டான். சோ அப்படி வந்தவன் ஒரு வழியா அந்த வில்லனோட குரூப்புக்கு பக்கத்துல வந்துட்டான். அப்படி நம்மளால வரத பார்த்தவனே போர்ச்சி சமய பீதி ஆயிருவான். ஐயோ இப்படி வந்தா கண்டிப்பா நம்ம தோத்துருவோம், அதனால சீக்கிரம் போகடா பண்ணிப்பாலுன்னு கத்துவாளா. அவனும் வேகமா பிச்சுக்கிட்டு ஓடுவான். அந்த டைமுங்கும் போது ஆப்போனன்ட் டீம்ல இருக்க ஃபிஷ்மேன் என்ன பண்ணுவான், நம்ம ஆளுகளை போக விடாம வழியில வந்து லாக் பண்ணிக்குவான். இப்போ என்னதான்டா வேணும், ஏன் எங்களை வந்து மறைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா ஆப்போனன்ட்டோட ஆளுகளை குறைச்சிட்டா இவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காது இல்ல, அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணலான்னு வந்தாமா. கிழிஞ்சது போ, இவங்க மூணு பேருமே வீக் பாடிஸ். இப்படி ஒரு தடிய கிட்ட மாட்டினா என்ன பண்ணுவாங்க. ஆனா நம்ம டெரரா இனி வேற வழி இல்ல, நம்ம இறங்கித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு வாங்க ஓலான்னு பிச்சுட்டு ஓடுவாங்க. சண்டை போடுற மாதிரி வந்துட்டு எங்கடா ஓடுறீங்க, உங்களை விட மாட்டேன்னு பின்னாடி வேகமா வெட்டிட்டு வருவான். இங்க லூஃபி மேல இருந்து பாத்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆளு ரெட் லைட் கிரீன் லைட்னு சொல்லிட்டு இன்னும் திரும்பவே இல்ல. என்ன இவ்வளவு நேரமா இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒன்னும் புரியலையேன்னு டீப்பா லுக் விட்டா நல்லா குரட்ட விட்டு தூங்கிட்டான். அதுவும் நின்னுகிட்டே. ஆட சண்டால கழட்டு பையில தூங்கவாடா செய்றேன்னு எல்லாம் கத்துன்னு எத்துவாங்க. உடனே டப்புன்னு எந்திரிச்சு ரெட் லைட் கிரீன் லைட்னு இழுக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி சொல்லிட்டு டப்புன்னு திரும்புவானா. உடனே இங்க நம்ம ஆளுங்க எல்லாருமே பிரேக் அடிச்சிருவாங்க, வில்லன் குரூப்பும் பிரேக் அடிச்சிருவாங்க. அந்த டைம் நமி உசோப் சாப்பரை துரத்திட்டு அந்த ஃபிஷ்மேன் ஓடனால அவன் ஒரு ஜம்ப் அடிச்சிருப்பான். அந்த வயசானவர் பார்க்கும்போது யாருமே அசையக்கூடாது, ஆனா அவன் தான் ஜம்ப் அடிச்சிட்டானே. சோ ஏர்ல மூவ் ஆயிட்டு இருக்கத பார்த்துட்டு நீ அவுட் நிறுவான். அவ்வளவுதான் பொத்துன்னு விழுந்து மண்டை வீங்கி போச்சு. தேவையா இந்த வேண்டாத வேலை. இப்படி அவனால ஒருத்தனை காலி பண்ண அந்த வில்லப்பைய ஃபாக்ஸி விடுவானா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி இடத்துல தூங்கிட்டு இருப்ப, உன்னால தான்டா இப்ப
அவன் கேர்லஸா தோத்து போயிட்டாங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பானா லூஃபிக்கு இங்க சிரிப்பா வரும். இப்ப என்னன்னா ஆல்மோஸ்ட் இந்த வில்ல பயிலுக பக்கத்துல வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆனா சஞ்சய் ரொம்ப பின்னாடி இருக்கான். இந்த டைம் வந்தாலும் திரும்பினா போதும் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. மொத்தமா 4 பேரும் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. அந்த ஃபாக்ஸி டீமுக்கு ஜெயிக்கிறது ஒன்னும் பெரிய கஷ்டம்லாம் இல்ல. இது தெரிஞ்சவனே அவங்க ஆளுங்க அங்க செம்மையா ஜாலியா கத்திட்டு இருப்பானுங்களா. பட் லூஃபி என்னானாலும் விடாத செஞ்சு நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சாகணுங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். சாப்பர் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நம்மளை பத்தி யாருமே கவலைப்படலையேன்னு. இவங்க இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப பின்னாடி. அதனால அப்படித்தான் நினைப்பாங்க. ஆனா அது நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட சேர்த்து இன்னொரு யூஸ்லெஸ் ஆன ஆளு இருக்கான்னு சொல்லுவாளா. யாரான்னு பார்த்தா நம்ம ஜோரோ. அவன் ஸ்ட்ரெயிட்டா ரூட்டை பார்த்து போகாம தூசு பைய கண்டமேனி ஓடி ரோடு முடிஞ்சிருச்சுன்னு நின்னு புலம்பிக்கிட்டே தான் இருப்பான். அதனாலதான் சஞ்சய் திட்டிட்டு போயிருப்பான். ஏன்டா இவ்வளவு ஓப்பனான இடத்துல ரோடு எப்படி போகுதுன்னு கூட தெரியாம எப்படா லூசு மாதிரி போயிட்டு இருக்கேன்னு. இதுலயே நல்லா தெரியுது ஜோரோ கரெக்டான டைரக்ஷன் பார்த்து போறதுல ரொம்ப ரொம்ப வீக். இங்க இந்த பெரியவர் சட்டு புட்டுன்னு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிடணும், ரொம்ப ரொம்ப பசிக்குதுன்னு மறுபடியும் ரெட் லைட் கிரீன் லைட்னு ஆரம்பிப்பாரா. அப்படியே அவர் அங்க திரும்பினோடனே எல்லாம் இங்க பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. சஞ்சய் எப்படியாச்சும் ஓவர்டேக் பண்ணிட்டு போய் ஜெயிச்சிடலான்னு பார்த்தா வேணும்னே அந்த ஹேம்பருக்கு கையில இருந்து ஆயுதத்தை எடுத்து அட்டாக் பண்ணுவான். டேய் கொரிலா மண்டையா, உனக்கு என்ன மறுபடியும் சண்டை வேணுமான்னு கேட்ட உடனே அவனும் ஆமாடான்னு சொல்லிட்டு கண்டமேனி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானா. ஓ மை காட், ஹேம்பர்கருக்கும் சஞ்சய்க்கும் பயங்கரமான சண்டை. இந்த சண்டையில யாரு ஜெயிப்பான்னு தெரியல. ஆனா அந்த மேட்ச்ல ஃபாக்ஸி பைரட் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா இங்க சீட்டா வேகமா கோலை நோக்கி போயிட்டு இருக்கானாமா. சஞ்சய் கூட இங்க சண்டை போற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அங்க ஒரு ஆள் அவங்க அனுப்பி விட்டாங்கல்ல, அவன் வேற அங்க கூச்சு போயிட்டே இருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அதை பார்த்த நம்மால ஐயோ கோட்டை விட்டமேனு ஃபீல் பண்ணுவான். அந்த போர்ச்செல்லாம் பயங்கரமா சீன் போடுவா. அவ்வளவுதான், இனி விக்டரி எங்க கையிலன்னு. அப்படி அடிச்சு புடிச்சு போன சீட்டா நேரா போய் அந்த ஸ்டாப் லைட்னு சொல்லி தொட போவான். அதுக்குள்ள அந்த வயசானவர் திரும்பி அச்சும்னு தும்மிடுவாரு. அவ்வளவுதான், அவன் மூஞ்சு பூரா சளி. ஐயே சைன்னு சொல்லி மூஞ்ச தொடைக்கிறதுக்கு ஆடுவானா. அவ்வளவுதான் அவுட். சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துமே சீட்டாவால ஜெயிக்க முடியல. கடைசி நிமிஷத்துல ட்விஸ்ட் ஆயிருச்சு. இனியும் சஞ்சய் நினைச்சானா ஜெயிக்க முடியும். இங்க இந்த ஃபாக்ஸி பைய தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். ஏன் ஐயோ கேமோட எண்டுக்கு வரும்போது இப்படிதான் தும்புவியா, நாங்க ஜெயிச்சிருப்போம் அப்படி இப்படின்னு பச்சையா திட்டுவாங்க. ஆனா அவர் அதெல்லாம் பெருசா கண்டுக்கிற மாதிரியே இல்ல. லூபிக்கு தான் பார்த்துட்டு சிரிப்பா வரும். பெரிய மனுஷன் நல்லா வச்சு செஞ்சுட்டாருன்னு. சஞ்சய் பார்த்துட்டு ஓகே நமக்கு இன்னும் லக் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. இங்க இந்த ஹேம்பர்கர் எது துமிட்டானு சொல்லி விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். ஏன்டா சிரிக்கிற நேரமாடா இது, சீக்கிரமா வின் பண்ணி அந்த சாப்பியை நம்ம சைடு இழுத்தாகணும், வேகமா போன்னு சொல்லி உசுப்பேத்தி விடுவா. சோ இப்ப ரெண்டு டீமுமே ஸ்டாப் லைட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. அடுத்து யாரு போய் தொடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க. யாரா இருக்கும், சஞ்சியா இல்ல போச்சி ஹேம்பர்கரா? இந்த மொமெண்ட் ரொம்ப முக்கியமான மொமெண்டா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு டீம் ஆளுகளும் சும்மா பிச்சுட்டு ஓடுவாங்க. அப்படி ஓடும்போது அந்த ஹேம்பர்க் பைய அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானா. உடனே சஞ்சய் என்ன பண்ணுவான், பாஞ்சவன் மூஞ்சிலேயே ஒரு மிதிய போட்டு ஒரு ஜம்ப். அந்த இடம் ஸ்லோப்புங்கிறதுனால குரங்கு பயலால நிக்க முடியாம கண்டமேனி ஆடிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது சஞ்சய் ஒரு வழியா மேல வந்துட்டான். அவ்வளவுதான் பக்கத்துல வந்தாச்சு. உடனே லூஃபி சூப்பரா சஞ்சய் சீக்கிரமா மேட்ச முடியுமானா. இங்க அந்த ஹேம்பர்க காட்டுறாங்க. நம்மால மூஞ்சில வச்ச மிதியில நிக்க முடியாம கண்ணா பின்னா நாங்க பரதநாட்டியம் ஆடிட்டு இருப்பான். இங்க சஞ்சய் அவனை போய் தொடரத விட்டுட்டு சிகரெட் எல்லாம் பத்த வச்சுக்கிட்டு இனிமேட்டு ரோபின் நமக்கு தானே வெட்டியா டைலாக் அடிச்சுட்டு இருப்பான். உடனே லூஃபி தொண்டைகளியே கத்துவான். ஏண்டா லூசு பையல என்னடா வெட்டியா நின்னுட்டு இருக்க, சீக்கிரமா தொட்டு கேம முடிடான்னு. சரி ஓகே பெரியவரே இதோட கேம் முடிஞ்சுன்னு சொல்லி தொடப்பாவானா. அந்த டைமுங்கும் போது ஆணு கத்துற சவுண்ட். என்னடான்னு பார்த்தா அந்த ஹேம்பர்க் அங்க ஆடிட்டு இருந்தால அந்த டைமுங்கும் போது போர்ச்சி கத்திட்டே கீழே விழுவா. உடனே இந்த சஞ்சய் பெரிய வீராதி வீர சூராதி சூரன்னு அவளை காப்பாத்துறேன்னு அந்த பெரியவரை தொடாம ஓடிடுவான். ஏன்னா தலைவர் தான் லேடிஸ் கொண்டு நின்னு பேசுவாரு. என்னதான் வில்ல டீமா இருந்தாலும் லேடிஸ் கொண்டு நான் காப்பாத்தாம விட மாட்டேன்னு பாஞ்சு வந்து அவளை புடிச்ச தண்ணியில போய் பர்த்னு விழுவான். அப்படின்னா சஞ்சயும் இப்ப கேம்ல இல்ல. சோ அவளை காப்பாத்துறேன்னு தண்ணியில குதிச்சிட்டான். அவன் இருந்த நிலைமைக்கு ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா மூதேவி இந்த வேலையை பார்த்துட்டானேன்னு பார்த்தா டப்புன்னு அந்த பெரியவர் திரும்பும் போது நம்ம பையன் அசையாம அப்படியே பேன்னு நிப்பான். எப்படா இவன் கடலுக்குள்ள இறங்கி அசையாம நின்னுட்டு இருக்கான்னு எல்லாத்துக்கும் ஒரே டவுட். ஏன்னா மூவ் பண்ணாதான் அவுட். அப்படியே கடலுக்குள்ள நம்மளோட காலை காட்டுறாங்க. கீழே கால் அசைஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே மேல பாடி அசையாம நிப்பாட்டி வச்சிருப்பான். என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் ரோபினை காப்பாத்தியே ஆகணும். அதனால எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுப்பான்னு சொல்லுவானா. உடனே ரெஃப்ரி இன்னுமே சஞ்சய்க்கு சான்ஸ் இருக்கு, அவரால் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாரும் அங்க ஆனந்த கண்ணீர்ல இருப்பாங்க. பின்ன ஆப்பனட்டா இருந்தா கூட ஜெயிக்க போற நிலைமையில கூட ரிட்டர்ன் வந்து காப்பாத்தி இருக்கான்ல. இங்க அவ என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கேன்னு சொல்லி அவனை பாராட்டுவாளா. உடனே லூசு பைய ஆர்வ கோளாறுல டப்புன்னு தண்ணிக்குள்ள போயிருவான். அவ்வளவுதான் எல்லாம் போச்சு. அந்த ஆளு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அசைஞ்சிட்டாங்களா. சோ ரெண்டு பேருமே அவுட். ஐயோ கோட்டை விட்டனேன்னு சஞ்சய் கதறிட்டு இருப்பான். மறுபடியும் அவர் ரெட் லைட் கிரீன் லைட்னு ஆரம்பிச்சிருவாரு. இப்போதைக்கு வின் பண்ற சான்ஸ் யாருக்கு அதிகமா இருக்குன்னா ஃபாக்ஸி டீமை சேர்ந்த ஹேம்பர்க்கு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். என்னன்னா உசோப்பு சாப்பர் நம்பி வந்துட்டாங்க. எங்களை தடுக்க யாருமே இல்லன்னு வேகமா போயிட்டு இருப்பாங்க. வாவ் நம்ம ஜெயிக்க போறோம் அப்படி இப்படின்னு கத்திட்டே அந்த டைமுங்கும் போது அந்த ஹேம்பர்க்குங்கிறவன் எப்படியோ கஷ்டப்பட்டு மேல ஏறி வந்துருவான். அவ்வளவுதான் இவன் போய் அவங்கள தடுப்பான்னு பார்த்தா அப்போங்கும் போது ஜோரோ வந்துருவான். இனிமேட்டு தடுக்க முடியுமா? எப்படியோ ஜோரோ கரெக்டான பாத்த கண்டுபிடிச்சு வந்துட்டான். என்ன இப்ப இவனை அடிச்சு போட்டு போகணும், உதைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு தான் பண்ணுவான். பட் இருந்தாலும் என்ன பண்றது, வந்துட்டோம் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரே மிதி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பறந்து போவான். இங்க லூஃபி செம்ம ஜாலியா கத்திட்டு இருப்பான். ஐ நம்ம ஜெயிக்க போறோம்னு. இங்க 3 பேரும் சேர்ந்து போய் அப்படியே தொடப்புவாங்க. அப்போங்கும் போது ஜோரோ உதைச்சானே ஹேம்பர்க், அவன் நேரா நம்மளுக மேல வந்து விழுந்து தெரியாம கை போய் பெரியவர் மேல பற்றும். அவ்வளவுதான் இந்த ரவுண்ட் 2ல வின் பண்ணது டீம் ஃபாக்ஸி தான். கடைசியில பண்ண கிறுக்குத்தனமால எல்லாமே போச்சா. 2 டைம் சான்ஸ் கிடைச்சுமே நம்மளுகளே கோட்டை விட்டுருக்கானுங்க. சும்மாவே அந்த ஃபாக்ஸி கண்டமேனிக்கு ஆடுவான். இப்ப இந்த மாதிரி வேற நடந்துருச்சா. அவ்வளவுதான் பேசுவான் வண்டையா பேசுவான். நாங்கெல்லாம் யாரு
தெரியுமா, எவ்வளவு பெரிய பிஸ்தா பருப்பு தெரியுமா, எவ்வளவு பெரிய பாதாம் பருப்பு தெரியுமான்னு. அப்போ ஜோரோ வந்து என்னப்பா மேட்ச் முடிஞ்சு போச்சான்னு கேஷலா கேட்பான். பச்சை பச்சையா திட்டுவாங்க. இவ்வளவு கேவலமா எந்த ஒரு கேமுமே முடிஞ்சது இல்ல, எல்லாம் ஒன்னாலதான், எப்படி கெடுத்துட்டியேன்னு நல்லா வாங்கி கட்டுவான். அப்புறம் லூஃபி சபதம் எடுத்துட்டு இருப்பான். எப்படியாச்சும் இந்த கேம்ல ஒரு கேப்டனா ஜெயிச்சு என் குருவை நான் காப்பாத்துவேன்பா. எங்கத்த நீ காப்பாத்துறது, 2 மேட்ச் முடிஞ்சு போச்சு. சோ இனி ரோபினை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம். இதுல கூட வேற இன்னொருத்தரை கூப்பிட்டுக்க போறான். அப்படி அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சாலுமே ஒரு க்ரூ மெம்பர்ஸ் மட்டும் தானே ரிட்டர்ன் வாங்க முடியும். சோ அடுத்த ரவுண்ட்ல உன்னால கண்டிப்பா வின் பண்ணவே முடியாது, அதுக்கு நான் விடவே மாட்டேன்னு வில்லத்தனமா சொல்லுவானா. ஏன்டா அப்படி சொல்ற காடா மண்டையானவனே அப்படியே சோகமாயி தலைய தொங்க போட்டுருவான். ரோபின் என்ன சொல்லுவா, இன்னும் ஒரு ரவுண்ட் தான் இருக்குது, நீ வின் பண்ணாலுமே ஒருத்தரை மட்டும் தானே ரிட்டர்ன் பேக் பண்ண முடியும்னு. உடனே அந்த ஃபாக்ஸி வேணும்னே வெறுப்பு ஏத்துற மாதிரி பேசிட்டு இருப்பான். என்னதான் பாடுபட்டாலும் உன்னால கண்டிப்பா உன்னோட க்ரூ மெம்பர்ஸ்ல ஒரு ஆளை காப்பாத்த முடியாதுன்னு நம்மால பார்த்து காமெடி பண்ணி சிரிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.